வணக்க மக்களே, இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர். வித்தியாசமான ஆனா ஆபத்தான உயிரினங்கள் நம்ம கண்ணுக்கு தெரியாம நம்மள சுத்தி இருக்கு. அதுல ஒண்ணுதான் கோப்ளின் திமிங்கலம். அத பத்தின 12 டக்கரான தகவல்கள் உங்களுக்காக. சாதாரண ஒரு திமிங்கலத்தோட தலைக்கு மேல முதலையோட தலையை ஒட்டி வச்சா எப்படி இருக்கும்? கொடூரமான ஒரு லுக் இருக்கும்ல, அதுதான் கோப்ளின் திமிங்கலம். இதோட மூக்கு நீளமா இருக்கும். இது சாப்பிடறதுக்கு வாயை திறந்துச்சுன்னா வாய்க்குள்ள இருந்து இன்னொரு தலை வெளியில வர மாதிரியே கொடூரமா இருக்கும். நமக்கே இப்படி இருக்கே, பார்த்தோம் நிலைமையை நினைச்சு பாருங்க. மனுஷங்களால ஈஸியா போக முடியாத ஆழத்துல தான் கடல் பகுதியில இந்த திமிங்கலங்கள் வாழும். பசிபிக் ஓஷன், அட்லாண்டிக் ஓஷன்ல இது அதிக அளவுல இருக்குங்க. குறிப்பா ஜப்பான் நாட்டுல இருக்கிற கடல் பகுதியில இது அதிக அளவுல இருக்கான். அந்த பக்கம் போய் குளிச்சிட கூடாதுப்பா. பிங்க், சாம்பல், வெள்ளை இந்த கலர்ல தான் இந்த திமிங்கலம் இருக்கும். இதோட வெயிட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 210 கிலோ வரைக்கும் போகும். அது மட்டும் இல்ல 20 அடி நீளம் வரைக்கும் வளரும். இதோட வாழ்நாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா 35 வயசு வரைக்கும் ஜாலியா வேட்டையாடிட்டு உயிர் வாழும். அது மட்டும் இல்லங்க, அதுக்கான இறை கிடைச்சிருச்சு 20 கிலோமீட்டர் ஸ்பீட்ல டப்புன்னு சாப்பிட்ரும். இந்த கோப்ளின் திமிங்கலங்கள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுக்கிட்டு வரதா சர்வதேச இயற்கை பாதுகாப்பு அமைப்பு அறிவிச்சிருக்காங்க. இதுக்கு ரீசன் என்னன்னா, மனுஷங்க வீசுற பிளாஸ்டிக் அப்புறம் சாலிட் வேஸ்டேஜஸ்லாம் கடலுக்கு அடியில அப்படியே தங்கிருதான். அதை இதுங்க சாப்பிடுறது கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுக்கிட்டு வருதான். நமக்கு இதான வேலையே. இந்த திமிங்கலத்தோட செதில்கள் பாத்தீங்கன்னா சின்னதா இருக்கும். அதனால இதால ரொம்ப தூரம் லாங்கெல்லாம் டிராவல் பண்ணி நீந்த முடியாது. அதனாலேயே பெரும்பாலும் பாத்தீங்கன்னா கடலுக்கு அடியில அப்படியே ஸ்லோவா நீந்திக்கிட்டே போய் அங்க கிடைக்கிற இறைய வேட்டையாடி சாப்பிட்டு ஜாலியா இருக்கும். ராஜ வாழ்க்கை. இந்த மீனுக்கு கண்கள் இருந்தாலும் இறைய சென்சார் வச்சு தான் கண்டுபிடிக்கும். ஏதாவது ஒரு மீனோ நண்டோ வந்து அதோட சென்சார்களை ரிலீஸ் பண்ணுச்சுன்னா அதை வந்து இதோட சென்சார்கள் கண்டுபிடிச்சி அந்த இறைய பிடிச்சி முழுங்கிடும். ஸோ கரண்ட் வச்சு இறைய கண்டம் பண்ற. என்னதான் யூத்தா இருக்கும்போது வேகமா நீந்தி வேட்டையாடினாலும் வயசு ஆக ஆக இதால வேகமா நீந்த முடியாது. அது மட்டும் இல்ல, இதோட சைஸும் குறைஞ்சிருங்க. அதனாலேயே வந்து ஒரே இடத்துல தவழ்ந்து தான் வேட்டையாடும். வாயெல்லாம் பல்லு அப்படின்னு சொல்றது இந்த திமிங்கலத்துக்கு தான் பொருந்தும். மற்ற உயிரினங்களுக்குலாம் பாத்தீங்கன்னா ஒரே வரிசையில பல்லு இருக்கும். ஆனா இந்த திமிங்கலத்துக்கு வாயில வரிசையா பல்லு இருக்கும். மேல் பகுதியில மட்டும் 53 பற்கள் இருக்கும். கீழ் பகுதியில 62 பற்கள் இருக்கும். அதுல ஏற மாட்டிச்சு கண்டம் தான். இந்த வகை திமிங்கலங்கள் பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடியே உயிர் வாழ்ந்திருக்கிறதா ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்ப சமீபத்தில் கிடைச்ச படிமங்கள்ல பாத்தீங்கன்னா அந்த காலகட்டத்தில் டைனோசர் அளவுக்கு இது பெருசா இருந்துதான். கடல் ராசாவா வாழ்ந்திருக்கும்ல. கடல் மட்டத்துல இருந்து 4300 அடி ஆழத்துல தான் இந்த மீன்கள் வாழும். அதனால தான் மனுஷங்க கண்ணில் இது படறதே இல்லை. அது மட்டும் இல்லாம ஒரு தடவை ஆராய்ச்சி கடலுக்கு அடியில பண்ணிட்டு இருக்கும்போது இந்த திமிங்கலம் கண்ணில் பட்டிருக்கு. அதுக்கப்புறம் இதை பத்தி ஆராய்ச்சி பண்ணி வெளி உலகத்துக்கு சொல்லியிருக்காங்க. இந்த வகை திமிங்கலங்கள் 8 அடி வளர்ந்ததுக்கு அப்புறம் இனப்பெருக்கத்துக்கு தயாராயிடும். ஆனா இதோட கர்ப்பகாலம் எவ்வளோ, எப்ப குட்டி போடும் அப்படின்ற விஷயத்தெல்லாம் ஆராய்ச்சியில கண்டுபிடிக்கவே முடியல. ஆனா அந்த குட்டி போடும்போது அந்த குட்டி 32 இன்ச் இருக்கும் அப்படின்னு ஆராய்ச்சியில கண்டுபிடிச்சிருக்காங்க. 2003வது வருஷம் தாய்வான் கடல் பகுதியில நூத்துக்கணக்கான கோப்ளின் திமிங்கல குட்டிங்களை ஃபிஷர்மன்ஸ் பிடிச்சிருக்காங்க. அது லுக்க பார்த்து மிரண்டு போனவங்க திருப்பி அதை கடலுக்குள்ளே விட்டாங்க. ஆராய்ச்சி பண்றவங்கள்ட்ட இதை கொடுத்திருந்தா அவங்கள அதை எதாவது பண்ணிருப்பாங்க. ஓகே மக்களே, மீண்டும் சந்திப்போம். இது ஆச்சரியங்களின் அணிவகுப்பு 12 டக்கர் வித் மீ, உங்கள் துரைராஜ் ஜெயசீலன்.